இங்க இவங்க 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அங்கிள் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இரும்பிட்டு இருக்காரு. அத பார்த்த ஒரு பொண்ணு பிடிக்காம எழுந்து போயிடுறா. அப்பன்னு பார்த்து ஒரு பையன் கிட்டாரோட பஸ்ல இருந்து இறங்கி வரான். அத பார்த்து இன்னொரு பொண்ணு சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. தென் நெக்ஸ்ட் டே இந்த ஊர்ல ஒருத்தர் இறந்து போறாரு. அந்த அங்கிள் அங்கேயும் வராரு. இறந்து போனவரை இந்த பக்கம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுமே உள்ளதா இருப்பான். பஸ் ஸ்டாப்ல பார்த்தா பையனோட தாத்தா இறந்து போயிருப்பாரு. அவன் எப்ப வெளியே வருவான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து சத்தத்தை கேட்டு அவன் வெளியே வந்துடுறான். சோ இப்போ ஹீரோவை பார்த்து சைட் அடிக்க சான்ஸ் கிடைச்சிருது. தென் நெக்ஸ்ட் டே அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்க கடையில சிகரெட் வாங்க வந்திருப்பான். அப்பயும் இந்த பொண்ணு பாக்குறா. அப்பன்னு பார்த்து அந்த அங்கிள் வந்துடுறாரு. அவருக்கு தெரியாம இருக்க சிகரெட்டை மறைக்கிறான். ஆனா அவரே சிகரெட் அடி தான் வந்திருப்பாரு. தெரிஞ்சமே 2 பேரும் அடிக்கிறாங்க. அப்பதான் இந்த பொண்ணை பாக்குறான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு திரும்பிக்கிறா. ஆனா இவனும் சைட் அடிக்க ஆரம்பிச்சிடறான். தென் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணை பாக்குற விஷயம் அந்த பசங்களுக்கும் அந்த அங்கிளுக்கும் தெரிஞ்சு போகுது. அந்த பொண்ணுகிட்ட போய் தைரியமா பேசுறான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொண்ணுமே பயந்துட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்து பஸ் வந்துருது. இந்த பொண்ணு ஏறி போயிடுறா. ஆனா அடுத்த நாள் இந்த பொண்ணு கிட்ட பேசியே அவனு சொல்லிட்டு வந்துடுறான். அப்பன்னு பார்த்தா அந்த அங்கிள் வந்து உட்காந்துட்டு ஏன்பா இங்க உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கறாரு. இவனையும் பயத்துல வளர ஆரம்பிச்சிடறான். சோ இப்போ பேச முடியாம போயிடுது. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்பவும் கடுப்பாவரா. பட் நைட் இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கே போயிட்டு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப ஹீரோ பார்த்துட்டு அங்கேயே நிக்கிறா. அப்ப வந்து அவங்க அம்மாவும் இது பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணு சின்ன வயசுல நீங்க 2 பேரும் விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. தென் போகும்போது ஏன் ஷால் போடாம வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த பொண்ணு மேல மறந்துட்டு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. ஆனா நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணு கைப்பட ஒரு லெட்டர் எழுதி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. அந்த லெட்டரை இவங்க எல்லாருமே படிச்சிடறாங்க. இந்த பொண்ணு ஹீரோ என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம பயந்தாங்கோலித்தனமா இருக்கா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு கடுப்பா வரா. பட் நெக்ஸ்ட் டே பஸ் ஸ்டாப்ல ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி அங்க வச்சுட்டு போயிடா. அதை பார்த்ததுமே தான் அந்த பொண்ணு சந்தோஷமா எடுத்துட்டு போய் படிக்க ஆரம்பிச்சிடறா. அதில் உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து பேசுறேன். அண்ட் எங்க ஆண்டி உங்களை ஷால் போட சொல்லி சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு ஷால் போடலனா கூட நீங்க அழகா தான் இருக்கீங்க. சோ நீங்க போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனதுக்கு அப்புறம் சமையல கூட நானே பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. உங்களை ஒரு நாள் தனியா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ எழுதி வச்சிருக்கான். இதை படிச்ச அடுத்த நாளே அந்த கடையில போய் இட்லி கேட்கற அவருமே அம்மா சமைக்கலன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க சமைக்கிறதோட ஆம்பளைங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்க. சோ இனிமேல் கிச்சன்ல இருந்து பொண்ணுங்களை துரத்தி விட்டு ஆம்பளைங்க தான் வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லிட்டு போறா. தென் ஹீரோ பார்த்த மாதிரி நின்னுகிட்டு ஷாலை எடுத்து போட்டு பேக்ல வச்சுக்கிட்டு அங்க வந்து போறா. ஒண்ணுமே புரியாம ஹீரோ நிக்கிறான். அண்ட் பஸ் ஸ்டாப்ல அடிக்கடி இந்த பொண்ணுங்க பக்கத்துல வந்து உட்கார அங்கிள் உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு போய் உட்காடுறா. ஆனா இவர் பயத்துல இருந்து வந்துடுறாரு.